எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி 2 அருமையான சிக்கன் ஸ்டார்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை, இது நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெண்டாவது ரெசிபி சிக்கன் லாலிபாப். இது நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் போகும்போது ஆர்டர் பண்ணி ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடுவோம். ஸோ 2 அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஸ்டார்டர்ஸ் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் எலும்போட. இந்த ரெசிபி நீங்கள் போன்லெஸ் சிக்கனோட செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா செய்யலாம். முதல்ல நம்ம சிக்கன் பீசஸை மேரினேட் பண்ணணும். சிக்கன் பெரிய துண்டுகளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு மேலே கீர்னிங்கன்னா மசாலா சிக்கன் பீசஸில் நல்லா ஒட்டும். சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் எல்லா பீசஸும் எடுத்து அதில் கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், 2 டீஸ்பூன் தயிர், அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீசஸில் இந்த மசாலா நல்லா ஒட்டணும். மசாலா நல்லா தடவின பிறகு 30 நிமிஷம் மூடி வச்சிருங்க. முப்பது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. அடுத்தது இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணணும். எண்ணெய் சூடான உடனே சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்று அதில் போட்டு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து சிக்கன் பீசஸை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் கழித்து திருப்பி எண்ணெயை சூடு பண்ணி சிக்கன் பீசஸை திருப்பி எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். 2வது வாட்டி பொரிக்கும் போது 30 செகண்டுக்கு பொரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸும் ஃப்ரை பண்ணி எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை தயாராக இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபிக்கு முதல்ல சிக்கனை ஊற வைக்கணும். அகல பவுலில் 1.5 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அரை எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு முட்டை, இதை நல்லா பீட் பண்ணி ஊற்றுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 6 சிக்கன் லாலிபாப்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதை சாஸில் போட்டு நல்லா பிரட்டுங்க. எல்லா சிக்கனும் சாஸில் நல்லா கோட் ஆகணும். இதை 1 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. 1 மணி நேரம் கழிச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணி சிக்கன் துண்டுகளை பொரிங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போதான் சிக்கன் உள்ள வரைக்கும் வேகும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. அடுத்து அகல பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்குன பூண்டு, நறுக்குன இஞ்சி, நறுக்குன சிவப்பு மிளகாய் போட்டு லேசா கிண்டுங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. சாஸ் டைல்யூட் பண்ண கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். சாஸ் இப்போ ரெடி. இதுல பொரிச்ச சிக்கனை போட்டு நல்லா கிண்டுங்க. சிக்கன் சாஸ்ல நல்லா கோட் ஆகணும். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா நறுக்கிற வெங்காயத்தால் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. சிக்கன் லாலிபாப் இப்போ ரெடி. இதை சூடா சர்வ் பண்ணுங்க. ஸோ 2 விதமான சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ ரெண்டுமே சூப்பரான டிஷ்ஷஸுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது நல்லா ஹாட்டாக நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னா அந்த சிக்கன் ஃப்ரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சிக்கன் லாலிபாப்பில் நல்லா அந்த சாஸஸ் எல்லாம் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே கிரேட் டிஷ்ஷஸ். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.